வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, 8வது ஊதிய குழு 40% 50% வரை ஊதிய உயர்வு, ஊழியர்களுக்கு காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய செய்தி. 8வது ஊதிய குழு மூலம் அவர்களின் நிதிநிலை மாற உள்ளது. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கும் வகையில் தங்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என அனைவரும் நம்புகின்றனர். 7வது ஊதிய குழு செயல்படுத்தப்பட்டு 10 வருடம் ஆகிவிட்டது. இப்போது புதிய ஊதிய குழு ஊழியர்களின் நிதிநிலையை மேம்படுத்தும் என நம்புகின்றனர். அவர்களின் எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பானதாக்குவதற்காக ஒரு பெரிய படியாகவும் இது இருக்கலாம். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் ஊதியம், ஓய்வூதியம் மட்டுமல்லாமல் அகவிலைப்படி மற்றும் பிற கொடுப்பனவுகளிலும் ஏற்றம். இன்றைய காலகட்டத்தில் பணவீக்கம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது. தினசரி செலவுகள் முதல் குழந்தைகளின் கல்வி வரை அனைத்து இடங்களிலும் விலை உயர்வு உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது ஒரு சவாலாக மாறியுள்ளது. இந்த சவாலை சமாளிக்க 8வது ஊதிய குழு ஒரு முக்கியமான வழியாக கருதப்படுகின்றது. இந்த ஆணையம் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் அகவிலைப்படி, பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் போன்ற முக்கியமான அம்சங்களிலும் முன்னேற்றங்களை கொண்டு வரும். இதன் நோக்கம் ஊழியர்களும் அவர்களது குடும்பங்களும் இன்று மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதாகும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 2025 முடிவடையும் என்பதால் ஜனவரி 1, 2026 முதல் அடுத்த ஊதிய குழுவான 8வது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும். எனினும் இன்னும் குழு உறுப்பினர்களே நியமிக்கப்படவில்லை. அதன் பிறகு குழு தனது பரிந்துரைகளை அரசுக்கு கொடுக்கும். அதன் பிறகு இதற்கான அனுமதி அளிக்கப்பட்டு இது அமலுக்கு வரும். இந்த செயல்முறை நிறைவடைந்து 8வது ஊதிய குழு 2026 மத்தியில் அல்லது ஜனவரி 2027 முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது. 8வது ஊதிய குழுவின் அமலாக்க திசையில் அரசு நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளது. பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் தேசிய ஜேசிஎம் கவுன்சில் இடையே தொடர்ச்சியான சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நிதி அமைச்சகமும் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளது. 8வது ஊதிய குழு 2026 ஜனவரியிலும் அமலுக்கு வரக்கூடும் என சிலர் கூறுகிறார்கள். ஒருவேளை தாமதமானால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி 2026 முதல் புதிய ஊதிய குழுவின் நன்மைகளின் நிலுவைத் தொகை கிடைக்கும். 8வது சம்பள குழு குறித்த விவாதம் நடக்கும் போதெல்லாம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி அதிகம் பேசப்படுகின்றது. ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பை தீர்மானிக்கும் பெருக்கியாகும் இது. இந்த முறை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். தற்போதுள்ள அடிப்படை சம்பளம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறைந்தபட்ச ஊதியத்தை 40 முதல் 50% வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அதிகரிப்பு ஊழியர்களுக்கு ஒரு நிவாரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மைக்கான வலுவான அடித்தளத்தையும் உருவாக்கும். 8வது சம்பள குழு தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு பெரிய பரிசாக இருக்கும். புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஓய்வூதியத்திற்கும் பொருந்தும். இதனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் சிறந்த ஓய்வூதியத்தை பெறுவார்கள். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அதிகரிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இது ஓய்வு பெற்ற முதியவர்களின் நிதி நிலையை நிச்சயமாக வலுப்படுத்தும். 8வது ஊதிய குழுவில் அகவிலைப்படியை மீட்டமைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் முன்னர் அதிகரிக்கப்பட்ட அகவிலைப்படி புதிய சம்பளத்தில் சேர்க்கப்படலாம். இந்த முறையும் 8வது சம்பள குழு ஒவ்வொரு ஊழியருக்கும் ஓய்வூதியதாரருக்கும் சமமான சலுகைகளை வழங்கும் கொள்கைகளை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆணையம் பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே நம்பிக்கையையும் திருப்தியையும் அதிகரிக்கும்.
இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.